அரசியல் சூழல் 2016க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் மாறி இருக்கு. முக்கியமா தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் ஆரம்பித்த பிறகு இன்னைக்கு இருக்க அரசியல் சூழல் என்னன்னா, அம்மையார் அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும், கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் ரெண்டு கட்சியும் சேர்ந்து சுமார் 70-75% வந்து ஓட் பேங்க் வந்து எப்பயுமே வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. குறிப்பா அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து 41% வந்து 2016ல வந்து ஹோல்ட் பண்ணாங்க, மக்களோட செல்வாக்கு எடுத்தாங்க. ஸோ ரெண்டு தலைவர்களும் கிட்டத்தட்ட 70-75% வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரெண்டு பேர்த்தோடைய மிகப்பெரிய இழப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆளுமைகளும் தலைமைகளும் திமுகவும் சரி அதிமுகவும் இல்லாத நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தோடைய இன்னைக்கு மக்களுடைய செல்வாக்கு இன்னைக்கு உறுதியா சொல்றோம். இப்ப நீங்க திமுகவை தனியா கொண்டு வரீங்க, கூட்டணி இல்லாம, நான் சொல்றது திமுக தனியாக எந்த விதமான கூட்டணி இல்லாம, அதிமுக தனியா கூட்டணி இல்லாம, அது மாதிரி தாவேகா கூட்டணி இல்லாம பார்த்தோம்னா இன்றைக்கு உண்மையாக சொல்றோம், மக்களுடைய சப்போர்ட் தாவேகாக்கு சுமார் 27% மேல அதிகமா இருந்திருக்கு. அதாவது நான் தனித்தனியா சொல்லும் பொழுது. ஸோ இந்த கால்குலேஷன்லாம் தேசிய கட்சிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும், பிஜேபிக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுல குறிப்பா அதுல வந்து இதுல என்ன உண்மைன்னு சொல்றேன்னா, 2024ல நான் சொல்ற உண்மையை நீங்க வந்து கால்குலேஷன் பார்த்தா பண்ணி தெரியும். அதிமுக வந்து கூட்டணி இல்லாம நின்னாங்க. கூட்டணி இல்லாம நிக்காத போது 20% மேல அவங்களால வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. சோ கூட்டணி இல்லைன்னா மிகப்பெரிய ஆளுமைகள் அம்மா இல்லாத நேரத்துல 40% 20% ஆயிருச்சு. இதுதான் வந்து நிதர்சன உண்மை. அதே மாதிரி திமுகவும் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸோ விசிகா இல்ல கம்யூனிஸ்ட் காரங்க இல்ல முஸ்லீம் லீக் கட்சிகள் இல்லைன்னா அவங்களுடைய உண்மையான ஓட் பேங்க் என்னன்னா 22% மேல கிடையாது. ஏன்னா தாவேகா இன்னைக்கு குறைந்தபட்சம் 27% கிராஸ் பண்ணிருக்கும் தனியாக. சோ இதோடைய உண்மைகள் முதலமைச்சருக்கு தெரியும், அவங்களுக்கும் டேட்டா தெரியும், அவங்களுடைய நிறுவனங்களும் ஒரு டேட்டா கொடுத்திருப்பாங்க. அவர் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்கு ஏன் இல்லைன்னு சொன்னா, இப்ப வந்து அவங்களுடைய அடிக்கிறக்கூடிய கொள்ளைகள் ஊழல்கள்